வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி முடக்கத்தான் கீரை வச்சு தோசை செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு முதல்ல அந்த கீரை வாங்கியிருக்கேன். இந்த பாருங்கள், பாதி கிள்ளிட்டேன் கீரையை. இந்த பாருங்கள், அந்த கீரை இப்படி தான் இருக்கும். மீதி இருக்கிறதையும் கிள்ளிட்டு நல்லா அலசிட்டு உங்களுக்கு எப்படி தோசை செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த கீரை இது காமிக்கணுன்றதுக்காக உங்கள்கிட்ட காம்பு அந்த இதெல்லாம் காமிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி தோசை ஊற்றுறதுன்னு. கீரை தோசை ஊற்றுறதுக்கு என்ன அரைக்கணும்னு பாருங்கள். அந்த கீரையை அலசி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, மிக்ஸி ஜாரு, சீரகம் இதில் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுடணும். அப்புறம் தோசை மாவு எடுத்துக்கணும். ஒரு 1/2 கரண்டி இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது போதும். இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு தோசை ஊற்றிட வேண்டியதுதான். தோசை ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், முடக்கத்தான் கீரை அரைச்ச மாவு கூட இட்லி மாவையும் கலந்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், தோசை ஊற்றிருக்கேன் நல்லா மொறுன்னு. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு தோசை ஊற்றிருக்கீங்க பாருங்கள். நல்லா வெந்து நல்லா பச்சை கலரில் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த தோசையை இது பண்ணிவிட்டு இது தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, உடச்ச கலர் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், திருப்பி போட்டுட்டேன். நல்லா செவந்த உடனே திருப்பி போட்டுடணும். இது க்ரீன் கலராகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச்.